இந்த 24 கொங்கு நாடுகள்ல முக்கிய இடம் பிடிச்சிருந்த நாடுகள்ல ஒண்ணுதான் பூந்துரை நாடு. பூந்துரை நாட்டோட இரண்டாவது தலைநகர் பகுதியா வெள்ளோடு இருந்தது. வெள்ளோட்டோட பக்கத்துல உள்ள கனகபுரத்துல நஞ்சையன் அப்படி சொல்லப்படுற நபரோட மகன் லிங்கையன் தான் இந்த காளிங்கராயன், அதாவது இந்த வாய்க்கால வெட்டிய காளிங்கராயன். இந்த காளிங்கராயன் பாண்டிய மன்னரால கொங்கு நாட்டின் தலைவரா நியமிக்கப்பட்டவர். இவரு தன்னோட ஆட்சி காலத்துல கொங்கு மண்டல பகுதிகளில் ஏராளமான ஏரிகளையும் அமைச்சிருக்காரு, கோவில்களையும் புனரமைப்பு செஞ்சிருக்காரு. அந்த காலகட்டத்துல காளிங்கராயன் கட்டுனதுதான் காளிங்கராயன் அணைக்கட்டு. பவானி கூடுதுறையில பவானி ஆறு கலக்கிற இடத்துல முன்னதாக பவானி ஆற்றை தடுத்து அணை கட்டுற பணியை தொடங்கினாரு. அணைக்கு தேவையான கற்கள் பெரிய பெரிய பாறை துண்டுகளாக வெட்டி எடுக்கப்பட்டு ஊராட்சி கோட்டை மலையில கொண்டு வரப்பட்டது. கற்களை இணைக்க இரும்பு காட்சி துளைகள்ல ஊற்றப்பட்டது. இது போல காளிங்கராயன் அணைக்கட்டுல இருந்து கொடுமுடியை அடுத்த ஆவுடையார் பாறை வரைக்கும் 56 மைல் நீளத்துக்கு வாய்க்கால் வெட்டினாரு. சுமார் 750 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மிகச்சிறந்த தொழில்நுட்பங்களோட பாலங்கள் அமைச்சு 700க்கும் மேற்பட்ட மதகுகள் வச்சு வாய்க்கால் அமைச்சாரு. அணையும் வாய்க்காலும் காளிங்கராயன் கட்டிய காலகட்டத்துல உலகத்தோட பல நாடுகள்ல கலாச்சாரம்